ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேதமும் நாமம் என்ற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை பார்த்தோம். பரிசுத்த வேதாகமம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அது உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது, அது யாராலும் அழிக்க முடியாதது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போற காரியம், வேதம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை செய்யும், வேதம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். 119வது சங்கீதம் 92, 93வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பியும். ஆமேன். பாருங்க, தாவீது ராஜாவோட வாழ்க்கையில சொல்லுகிற காரியம், அவன் நிறைய உபத்திரவங்கள், பாடுகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் மத்தியில ஓடி அலைந்து தெரிந்த சூழ்நிலையெல்லாம் அவன் சொன்னுகிற ஒரு காரியம்தான், உமது வேதம் என்னை மனமகிழ்ச்சி ஆக்காது இருந்திருந்தால். பாருங்க, வேதம் தான் அவனை மனமகிழ்ச்சி ஆக்கினது. வேதம் தான் எல்லா சூழ்நிலையிலும் அவனை தைரியப்படுத்தினது, எல்லா சூழ்நிலையிலும் அவனை சந்தோஷமா இருக்க பண்ணினது. அதனாலதான் அவன் சொல்லுகிறான், நான் இந்த துக்கத்தில் அழிஞ்சு போயிருப்பேன். அப்ப எனக்கு துணையா இருந்தது, எனக்கு உதவியா இருந்தது, ஒத்தாசையா இருந்தது, எல்லாமே என் மன மகிழ்ச்சியை கொடுத்தது எல்லாமே கர்த்தருடைய வேதம். அதனாலதான் 119ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், உமது கற்பனைகளை விட்டு வழிவிட விடாதே என்று சொல்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, அவனுக்கு தெரியும் அந்த வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து அதை அனுபவித்து ருசித்த ஒரு மனுஷன் தான் இந்த தாவீது ராஜா. அவருடைய வாழ்க்கையில அவன் அனுபவித்து ருசித்த ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தையை ருசித்த ஒரு மனுஷன். அதனால அந்த அனுபவ பகிர்வு தான் சங்கீதம் முழுவதும் அவன் வேதாகமத்தை குறித்து எழுதும் பொழுது, வேதத்தை வார்த்தை குறித்து எழுதும் போது மிக அழகாக எழுதுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை இந்த பரிசுத்த வேதாகமம் செய்யுது என்பதை குறித்து நம்ம சற்று அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. 119வது சங்கீதத்துல 118, 119ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகிற யாவரையும் மிதித்து போடுகிறேன். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறேன். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டோடைய வேதத்தை விட்டு விலகுகிற யாவரையும் கர்த்தர் மிதித்து போடுகிறவர், மாத்திரம் மிதித்து போடுகிறவர். ஏனென்றா, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு யார் விலகுறாங்களோ அவங்களை கர்த்தர் தண்டிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கோபம் உருவாகிறது அவர்கள் மேல. அதனாலதான் 119வது சங்கீதத்துல 165வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. ஆண்டோடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இதான் உண்மை. தாவீது தான் சொல்றான். அதனாலதான் 1ஆம் சங்கீதம் 3வது 2வது வசனத்தில் சொல்றான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தருடைய வேத தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை அனுபவித்தான் அவன். அந்த அனுபவம், அதை நேசித்து அதுல தியானமா இருந்த அந்த அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்தது, அவனை உயர்த்திறது. நீர்க்காலுக்கு ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல அவனுடைய வாழ்க்கை மாறுச்சு. பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். ஆண்டோடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. தேவனுடைய வார்த்தை நம்மளை நடத்தும், நம்மளை பாதுகாக்கும், நமக்கு சமாதானம் கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்போம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.